பிளஸ் இந்த வார செய்திகள். 2026 உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மெட் லைஃப் மைதானத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின். உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் ஸ்பெயின் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உலக கோப்பையை வென்ற ஸ்பெயின் அணி வீரர்களுக்கு சொந்த நாட்டில் ராஜ மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரில் கண்டு ரசித்தார். வெற்றி கோப்பையை ஸ்பெயின் அணிக்கு வழங்கினார். நியூ ஜெர்சியில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை காண மைதானத்திற்கு உலகம் முழுவதிலும் இருந்து ரசிகர்கள் வந்திருந்தனர். அமெரிக்க அதிபர் போட்டியை நேரில் கண்டு ரசித்தார். சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் அணிக்கு கோப்பையை வழங்கி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அர்ஜென்டினா நட்சத்திர வீரர் மெஸ்ஸி கண்ணீருடன் மைதானத்தில் இருந்து வெளியேறினார். அடுத்த உலகக்கோப்பை தொடர் 2030 ஆண்டு ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ நாடுகளில் நடைபெறும். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக ஆண்டி ஃபன்காம் பொறுப்பேற்றார். இந்திய பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக ஆண்டி ஃபன்காம் பதவியேற்றார். பக்கிங்காம் அரண்மனையில் நடைபெற்ற நிகழ்வில் மன்னர் 3ஆம் சார்லஸ் புதிய அரசை அமைக்க அதிகாரப்பூர்வமாக அழைத்து பிரதமராக நியமித்தார். லேபர் கட்சியை சார்ந்த மூத்த அரசியல்வாதி கிரேட்டர் மான்செஸ்டர் நகர மேயர் என முக்கிய பொறுப்பை வகித்துள்ளார். பிரதமராக பதவியேற்ற ஆண்டி ஃபன்காமுக்கு வாழ்த்து தெரிவித்த இந்திய பிரதமர் மோடி, இந்தியா இங்கிலாந்து உறவுகள் மேம்பட இணைந்து பணியாற்றுவோம் என கூறினார். நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக நியாயம் கோரி டெல்லியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் யூஜி 2026 தேர்வு வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாராளுமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக போராட்டக்காரர்கள் அறிவித்ததும் டெல்லி காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்கியதில் பலர் காயமடைந்தனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் அரசியல் கட்சியினர் போராட்டத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தனர். டெல்லியை தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. கணிதத்தின் உயரிய ஃபீல்ட்ஸ் விருதை பெற்றார் கனடா பேராசிரியர் ஜேக்கப் சிமர்மன். கணித உலகில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாமல் இருந்த கடினமான ஆண்ட்ரோ வூட் யூகம் என்ற விதியை முழுமையாக நிரூபித்ததற்காக டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஜேக்கப் சிமர்மனுக்கு கணிதத்தின் நோபல் பரிசு எனப்படும் ஃபீல்ட்ஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 40 வயதிற்கு உட்பட்ட உலகின் சிறந்த கணித அறிஞர்களுக்கு வழங்கப்படுகிறது. கனடாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் அறிஞருக்கு இந்த விருது கிடைப்பது இதுவே முதல் முறையாகும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. தமிழ்நாடு முதலமைச்சரும் நடிகருமான ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. விஜயின் திரையுலக பயணத்தில் முக்கியமான படமாகவும் முழு நேர அரசியலுக்கு சென்ற பிறகு வெளியாகும் அவரது கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த உணர்வுபூர்வமான வரவேற்பை பெற்றுள்ளது. விஜயின் திரையுலக பயணத்தில் முக்கியமான படமாகவும் முழு நேர அரசியலுக்கு சென்ற பிறகு வெளியாகும் அவரது கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த உணர்வுபூர்வமான வரவேற்பை பெற்றுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.